ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன், கிளாஸ் ஸ்டூடெண்ட்னு எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து நேம், ஏஜ், சிட்டி அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஹேவ் சம் வேல்யூஸ் நேம், ஏஜ், சிட்டி அப்படின்றது. பிகாஸ் ஐ எம் கோயிங் டு பாஸ் சம் வேல்யூஸ் ஃப்ரம் த மெயின்லேருந்து அனுப்புகிறேன். ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் நியூ ஸ்டூடெண்ட்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வரப்போ எனக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் 23 சேலம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ், நான் இப்போ ரொம்ப சிம்பிளாக இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு வித் இந்த கன்ஸ்ட்ரக்டர் இட் செல்ஃப் அப்படியே அசைன் பண்ணுறேன். தம்பிங்க கவனிங்க, கன்ஸ்ட்ரக்டருக்கு அசைன் பண்ணிடுறேன் டைரெக்டாக. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் தோ இஃப் யூ கால்ட் இட் டஸ் நாட் ரெஸ்பான்ஸ் எனிதிங் பிகாஸ் இட்ஸ் எம்டி. ஸோ வாட் வில் பி த அவுட்புட்? செக் த அவுட்புட் நவ். So it will give the output as null 0 null அப்படின்னு வருது. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், இப்போ நேம், ஏஜ், சிட்டி அப்படின்னு இருக்க இந்த லோக்கல் வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு மேப் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ என்ன வரும்? நேம் ஈக்குவலன்ட் டு நேம், ஏஜ் ஈக்குவலன்ட் டு ஏஜ். am I right? Now the local variables are mapped to the instance variable. City equivalent to city. Let it be. So இங்கே local variables நான் print பண்ணுறப்ப எனக்கு null 0 nullனு வருது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், மேப் பண்ணிட்டேன். global variable instance variable global scopeல இருக்க instance variableக்கு நான் மேப் பண்ணியிருக்கேன். தெளிவாக பேசிட்டு. Now you just think out what will be the output. Same result, because there is no, your compiler does not have an eligibility to understand or differentiate the instance variable as well as the local variable. That's the problem. So this is a keyword which is used to distinguish the instance variable and the local variable. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா this ஓட பர்பஸே தெரியும். இந்த இடத்துல தான் this ஓட பர்பஸே தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா this dot name அப்படின்னு கொடுக்குறேன். So this dot age, this dot city. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், this keyword யூஸ் பண்ணியிருக்கேன். Now I'm running this program. Now you got the output. Hope you understand. Now you got the output. நார்மலாக இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா நல்ல அசைன் ஆயிரும். அது ஸ்ட்ரிங்காக இருந்தால், இன்டீஜராக இருந்தால் 0 அசைன் ஆயிரும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு மட்டும். அதனால தான் அது ரெஸ்பாண்ட் பண்ணுது அந்த மாதிரி நல் 0ன்னு. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திஸ் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ டிஸ்டிங்விஷ் ஆகிடுச்சு. இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் லோக்கல் வேரியபிள் டிஸ்டிங்விஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து நான் டிஸ்பிளே மெத்தடுக்கே கொண்டு போனாலும் இது ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இப்போ புரியுதுங்களா? கடந்த ப்ரோக்ராமோட தொடர்ச்சி தான் நான் இதை பேசிட்டு இருக்கேன். Hope you understand. Right? புரியுதுங்களா தம்பி? So this keyword is used to distinguish the local variable and instance variable. More depth. கடந்த ப்ரோக்ராம் வந்து சொல்லியிருக்கேன், அது திஸ்ன்றது which is used to refer the current objectனு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து ஆப்ஜெக்டாக இருக்கும் மெயின் கிளாஸில். ஆப்ஜெக்ட் தான் அங்கே போய் கால் பண்ணுது. அப்போ அங்கே போகிறப்ப நான் இங்கே ஆப்ஜெக்ட்னு கொடுக்க முடியாது. பிகாஸ் மெயினில் ஸ்டாட்டிக் ஏரியா, அது நான் ஸ்டாட்டிக் ஏரியாவில் நான் திஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து நான் ஸ்டாட்டிக் ஏரியா தானே. இந்த கிளாஸ் ஃபுல்லாக நான் ஸ்டாட்டிக் கிளாஸ். இது வந்து நான் ஸ்டாட்டிக் ஏரியா. ஃபர்தராக பேசுவோம், இன்னும் நிறைய ஆர்கிடெக்சர் பேசுவோம். இது வந்து ஸ்டாட்டிக் ஏரியா. ஸ்டாட்டிக் ஏரியாவில் ஆப்ஜெக்ட் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் வந்து அங்கே போகிறப்ப என்னவா இருக்கும், திசை மாறிடுது. அவ்வளோதான் வித்தியாசம். பர்பஸ் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.